ஹாய்ங்க, குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு எப்படி சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெய்னி சீசனுக்கு ஒரு சிலதெல்லாம் வச்சுருப்போம், சீட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா? மொச்சக்காய், காரமணி, அப்புறம் சென்னா, அந்த சீட்ஸ் எல்லாம் ரெய்னி சீசனுக்கு வச்சுருப்போம். வின்டர் சீசனுக்கு நல்லா ஹாட்டாக சமைச்சி சாப்பிடுவோம். இப்போ சம்மர் என்டர் ஆயிடுச்சு இல்லைங்களா? சம்மருக்குன்னு நம்ம என்ன வச்சுருப்போம்? கேழ்வரகு, கம்பு, கோதுமை இதெல்லாம் வச்சுருப்போம். நம்ம இன்னைக்கு இந்த அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ கேழ்வரகுக்கு 1/2 கிலோ சோளம், 1/2 கிலோ கம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜெலிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது 3 சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கலக்க போகிறோன்னா, நம்ம வெங்காயம் போட்டுப்போம். நல்லா மெலிசாக நைஸாக இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறோம். இப்போ முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தோம். கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நீங்கள் இது ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள் சொல்கிறாங்க இல்லையா? இதில் இருக்க அந்த நீர் சத்து நம்ம உடம்பை குளுமையாக வச்சுக்கும். இப்போ இந்த வெயிலுக்கு இது நல்லா இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை நல்ல பொடியாக கட் பண்ணி இதில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் இந்த பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு பொட்டுக்கடலைன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்சியில் குறப்பாக கொஞ்சம் நல்லா இப்படி பொடி பண்ணி அதை கொஞ்சம் சேர்த்துக்கணும். அந்த பொட்டுக்கடலை பொடியை போட்டு நல்லா சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா? வேர்க்கடலை நல்லா வறுக்கிறோம். வறுத்துட்டு இதே மாதிரி பொட்டுக்கடலை மாதிரி இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கிறோம். அதையும் நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடுவோம். நாங்கள் ஃபுல் உப்பு போடுறது இல்லைங்க. நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ராகி மட்டும் கூட செய்யலாம். ஆனால் இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால இப்போ பிள்ளைங்கள்லாம் நிறைய எனர்ஜி தேவைப்படும். இப்போ ஸ்கூல்லேருந்து வருவாங்க, எக்ஸாம் டைம். இப்போ 10th +2 எக்ஸாம் எழுதுவாங்க, போர்டு எக்ஸாம் எழுதுவாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு வைப்போம் இல்லைங்களா? அதில் இது ஒரு அடையாக பண்ணிக்கோங்க. இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கிறோம். இதில் தண்ணி விட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா அழுத்தம் கொடுத்து பிணையும் போது அதில் நம்ம மிக்ஸ் பண்ணதெல்லாம் நல்ல ஒரு அளவுக்கு மாவோட கலந்து நல்லா உப்ரியாகுங்க மாவு. ஏன்னா நம்ம கம்பும் ராகியும் சோளமும் போட்டிருக்கோம். 3 போட்டதுனால நம்மளுக்கு மாவு நல்லா உப்ரியாகும். அதனால் மெதுவாக நம்ம இந்த மாதிரி நல்லா டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் தளப்பாக கொடுத்து தான் நம்ம இந்த மாவை கலந்துக்கிறோம். கலந்துட்டு அப்புறமா நம்ம ஒரு வானல் வச்சுருக்கோம். வானலில் இப்போ வானல் தவா வச்சுருக்கோம். அந்த தவா நல்ல நான்ஸ்டிக் தவாவாக எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்ச அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக லைட்டாக அப்படியே ஆயில் கலந்துக்க போகிறோம். ஆயில் கலந்து
நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக கூட மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் நம்ம டைட்டாக பிணைஞ்சோம்னா அந்த ரொட்டி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அந்த மாவு வந்து நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும், வேகத்துக்கு சாஃப்டாகவும் வெந்து எடுத்துடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த ஆயில் வந்து லைட்டாக விட்டுட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் கலந்துக்கிறோம். இந்த மாதிரி டைட்டாக பண்ணிட்டோங்க. எல்லாம் மாவு அதில் கலந்துருக்க எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பால் பண்ணி வச்சிடுறோம். பால் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இதயம் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறோம். இதயம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து அமுல் நெய் தான் எடுத்துக்கிறோம். அமுல் நெய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழகாக இந்த எண்ணெயோட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு இப்போது ஃபஸ்ட்டு இந்த தவாவில் இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நல்லா மூவ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். சின்னதாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பால் எடுத்துக்கலாம். நீங்கள் வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில கூட தட்டிக்கலாங்க. நான் வந்து டைரெக்டாக இந்த தவாலியை தட்டுறேன். சரிங்களா? நான் குட்டியாக எடுத்துக்கிட்டேங்க, குட்டி பால் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா சின்னதாக கூட பண்ணிக்கலாம். பெருசாக வேணும்னா கூட பெருசாக கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி போட்டுடுங்க. இது ஒரு பக்கம். ஏன்னா குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்து குட்டியாக பண்ணினா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? இப்போ பெரிய பிள்ளைங்களா இருந்தால் நல்ல பெரிய பால் பண்ணிவிட்டு ஒரே ஒன்று அப்படி தவா ஃபுல்லாக தட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே தவாவில் இந்த மாதிரி 2 அடை இல்லைன்னா 3 அடை கூட பண்ணலாங்க. நல்ல செவந்து வரும். இது மாதிரி மெலிசா வேணும்னா மெலிசா தட்டிக்கலாம். மெலிசா வந்ததுன்னா உங்களுக்கு வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து சட்னி வச்சுக்கலாம். கொத்தமல்லி சட்னி போட்டுக்கலாம், இல்லைன்னா புதினா சட்னி வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த இது இருக்கும் இல்லைங்களா, நாட்டு சக்கரை தூள் வெல்லம், அது கூட வச்சு சாப்பிட்லாங்க. அதை வச்சுட்டு கொஞ்சம் நெய் போட்டுட்டு அந்த நாட்டு வெல்லம் போட்டுட்டு அப்படி கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா செவந்து எடுத்துட்டோம்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அடை ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டிஃபன் பிள்ளைங்களுக்கு வந்த உடனே இதை சுட்டு ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து குழந்தைங்க வந்த உடனே அவங்க குளிச்சுட்டு அவங்க வீட்டு துணி போட்டுட்டு வந்து உட்காரும்போது இதை எடுத்து வச்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அடை உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட்ஸில் வந்து எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்களோட லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.